வணக்கம். பிஜிடிஆர்பி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான ஒன் வேர்ட்ஸ் 10th தமிழ் யூனிட் 1 உரைநடை பகுதி. தமிழ் சொல்வளம். இதனை இயற்றியவர் தேவநேய பாவனர். இதில் வரக்கூடிய ஒன் வேர்ட்ஸ் மட்டும் சொல்கிறேன். பரீட்சைக்கு கேட்கக்கூடிய ஒன் வேர்ட்ஸு அந்த புக்கிலேருந்து 1 by 1 எல்லாமே எழுதி உங்களுக்காக கொடுக்குறேன். அது உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். நாடும் மொழியும் நம் திருக்கண்கள் என்று கூறியவர் பாரதியார். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் கால்டுவெல். தாவரத்தின் அடிப்பகுதி. தாள் நெல், கேழ்வரகு முதலியவற்றின் அடி. தண்டு கீரை, வாழை முதலியவற்றின் அடிப்பகுதி. கோல் நெட்டி, மிளகாய் செடி முதலியவற்றின் அடிப்பகுதி. தூறு குத்துச்செடி, புதர் முதலியவற்றின் அடிப்பகுதி. தட்டு மற்றும் தட்டை கம்பு, சோளம் முதலியவற்றின் அடிப்பகுதி. களி கரும்பின் அடிப்பகுதி. களை மூங்கிலின் அடிப்பகுதி. அடி புளி, வேம்பு முதலியவற்றின் அடிப்பகுதி. கிளைப்பிரிவுகள். கவை அடிமரத்தினின்று பிரியும் மாபெரும் கிளை. கொம்பு அல்லது கொப்பு கவையின் பிரிவு. கிளை கொம்பின் பிரிவு. சினை கிளையின் பிரிவு. போத்து சினையின் பிரிவு. குச்சு போத்தின் பிரிவு. இணுக்கு குச்சியின் பிரிவு. காய்ந்த அடியும் கிளையும் பெயர் பெறுதல். சுள்ளி காய்ந்த குச்சி. விறகு காய்ந்த சிறுகிளை. வெங்களி காய்ந்த களி. கட்டை காய்ந்த கொம்பும் கவையும் அடியும். இலைவகை. இலை புளி, வேம்பு. தாள் நெல், புல். தோகை சோளம், கரும்பு. ஓலை தென்னை, பனை. சண்டு காய்ந்த தாளும் தோகையும். சருகு காய்ந்த இலை. கொழுந்து வகை. துளிர் அல்லது தளிர் நெல் மற்றும் புல் ஆகியவற்றின் கொழுந்து வகைகளை குறிப்பிடக்கூடியது. முறி அல்லது கொழுந்து புளி அல்லது வேம்பு. புளி மற்றும் வேம்பு. குருத்து சோளம், கரும்பு, தென்னை, பனை. கொழுந்தாடை கரும்பின் நுனிப்பகுதி. பூவின் நிலைகள். அரும்பு பூவின் தோற்ற நிலை. போது பூ விரிய தொடங்கும் நிலை. மலர் அல்லது அலர் பூவின் மலர்ந்த நிலை. வீ மரம் செடியிலிருந்து பூ கீழே விழுந்த நிலை. செம்மல் பூ வாடின நிலை. அடுத்து பிஞ்சு வகை. பூம்பிஞ்சு பூவோடு கூடிய இளம்பிஞ்சு. பிஞ்சு இளம் காய். வடு மாம்பிஞ்சு. மூசு பலாப்பிஞ்சு. கவ்வை எல் பிஞ்சு. குறும்பை தென்னை, பனை முதலியவற்றின் இளம்பிஞ்சு. முட்டுக்குறும்பை சிறு குறும்பை. இளநீர் முற்றாத தேங்காய். நுழாய் இளம்பாக்கு. கருக்கல் இளநெல். கச்சல் வாழை பிஞ்சு. அடுத்து குலை வகை. கொத்து அவரை, துவரை முதலியவற்றின் குலை. குலை கொடி, முந்திரி போன்றவற்றின் குலை. தாறு வாழை குலை. கதிர் கேழ்வரகு, சோளம். அலகு அல்லது குரல் நெல், திணை முதலியவற்றின் கதிர். சீப்பு வாழைத்தாற்றின் பகுதி. அடுத்து கெட்டுப்போன காய்கனி வகைகள். சூம்பல் நுனியில் சுருங்கிய காய். சிவியல் சுருங்கிய பழம். சொத்தை புழு பூச்சி அரித்த காய் அல்லது கனி. வெம்பல் சூட்டினால் பழுத்த பிஞ்சு. அழியல் குளுகுளுத்த பழம். அழுகல் குளுகுளுத்து நாறிய பழம் அல்லது காய். சொண்டு பதராய் போன மிளகாய். கோட்டான் காய் அல்லது கூகைக்காய். கோட்டான் உட்கார்ந்ததினால் கெட்ட காய். தேரைக்காய்
தேரை அமர்ந்ததினால் கெட்ட காய். அல்லிக்காய் தேரை அமர்ந்ததினால் கெட்ட தேங்காய். ஒல்லிக்காய் தென்னையில் கெட்ட காய். அடுத்து பழத்தோல் வகை. தொளி மிக மெல்லியது. தோல் திண்ணமானது. தோடு வன்மையானது. ஓடு மிக வன்மையானது. குடுக்கை சுரையின் ஓடு. மட்டை தேங்காய் மட்டையின் மேற்பகுதி. உமி நெல் கம்பு முதலியவற்றின் மூடி. கொம்மை என்பது வரகு கேழ்வரகு முதலியவற்றின் உமி. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது மணிவகை. மணிவகை அப்படின்னா தானியங்களுக்கு வழங்கும் சொற்கள். கூலம் நெல் புல் கம்பு. பயறு அவரை உளுந்து முதலியவை. கடலை வேர்க்கடலை கொண்டக்கடலை. விதை கத்தரி மிளகாய். கால் புளி காஞ்சிரை நச்சு மரம் முதலியவற்றின் வித்து. முத்து வேம்பு ஆமணக்கு முதலியவற்றின் வித்து. கொட்டை மா பனை. தேங்காய் தென்னையின் வித்து. முதிரை அவரை துவரை முதலிய பயிர்கள். இளம் பயிர் வகை. நாற்று நெல் கத்தரி அதனுடைய இளநிலை. கன்று மா புளி வாழை முதலியவற்றின் இளநிலை. குருத்து வாழையின் இளநிலை. பிள்ளை தென்னையின் இளநிலை. குட்டி விழாவின் இளநிலை. மடலி அல்லது வடலி பனையின் இளநிலை. பைங்கூழ் நெல் சோளம் முதலியவற்றின் பசும்பயிர். உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா. அந்த மொழி தமிழ்மொழி. அதை நடத்தியவர் பன்மொழி புலவர் கா. அப்பாத்துரையார். மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படும் தேவநேய பாவனாரின் சொல்லாய்வு கட்டுரைகள் நூலில் உள்ள தமிழ் சொல் வளம் என்னும் கட்டுரையின் சுருக்கம் நமக்கு பாடமாக இடம்பெற்றுள்ளது. போர்ச்சுகீசிய நாட்டின் தலைநகர் லிஸ்பனில் 1554 காடிலா என்னும் நூல் முதலாக தமிழ் மொழியில்தான் மொழிபெயர்க்கப்பட்டது. இந்த நூலின் பெயர் காத்திலா டி லிங்குவா தமிழ் இ போர்ச்சுகீஸ். தேங்க்யூ.